Circular seating arrangement video 11. P, Q, R, S, T, V, W and Z are sitting around a circle facing the center. அப்படின்ட்டாங்க. அப்ப 8 பேரு 1 2 3 4 5 6 7 8 பேரை உட்கார வச்சிருக்கு. இந்த 8 பேர்ல இன்னி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கு, வரிசையா நம்ம போட்டுடலாம். இது வந்து ஃபேசிங் த சென்டர், அதனால நம்ம ஈஸியா போடலாம். T is second to the right of R. அப்ப ரைட் அப்படின்னா டீயை இதை வந்து மாற்ற மாட்டோம். இது ரைட்டுன்னு வர்றதுனால டீயை முதல்ல உட்கார வைப்போம். கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போய் ஒரு இடம் விட்டு, ஏன்னா செகண்ட்னு வர்றதுனால ஒரு இடம் விட்டு ஆரை உட்கார வைக்கணும். அப்ப டீ இங்க உட்கார வச்சேன் அப்படின்னா ஒரு இடம் விட்டு ஆரை, கிளாக் வைஸ்ல போறேன் பாருங்க, ஒரு இடம் விட்டு ஆரை உட்கார வைக்கணும். இதுதான் T is second to the right of R னா T முதல்ல உட்கார வச்சு செகண்டுங்கிறதுனால ஒரு இடம் விட்டு R கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல உட்கார வைக்கணும். T is second to the right of R. Who is third to the right of P? யாரு? R. இந்த whoங்கிறது யாரு? R. அப்ப இப்ப என்ன கொடுத்திருக்கு? R is third to the right of P ன்னு கொடுத்திருக்கு. அப்ப R உட்கார வச்சு ரெண்டு இடம் விட்டு P உட்கார வைக்கணும். ஏன்னா ஆர்டர் மாற்றப்படாது, ரைட்னா அதே ஆர்டர்ல ஆரை உட்கார வச்சு ரெண்டு இடம் விட்டு பியை உட்கார வைக்கணும். அப்போ ஆறு உட்கார்ந்துருக்காரு, இப்படியே போய் ரெண்டு இடம் விட்டு பியை உட்கார வச்சாச்சு. ஆரை உட்கார வச்சு ரெண்டு இடம் விட்டு பியை உட்கார வச்சாச்சு. அப்போ இது முடிச்சிட்டோம். அடுத்து எஸ் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்னு வர்றதுனால முதல்ல பியை உட்கார வச்சிடணும். முதல்ல பியை உட்கார வச்சுட்டு ஒரு இடம் விட்டு எஸ்ஸை உட்கார வைக்கணும். ஒரு இடம் விட்டு எஸ் உட்கார வைக்கணும். ஏன்னா லெஃப்ட் ஆஃப் அப்படின்னா நம்ம ஆர்டர் மாத்திக்கணும். முதல்ல பியை உட்கார வச்சிடணும், செகண்டுங்கிறதுனால ஒரு இடம் விட்டுட்டு எஸ் உட்கார வைக்கணும். அப்ப பி உட்கார்ந்துருக்காரு, ஒரு இடம் விட்டுட்டு எஸ் உட்கார வைக்கணும். அண்ட் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் கியூ யாரு? எஸ். ஏன்னா அண்டுன்னு சொன்னா இவரே தான். எஸ் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஹூனாதான் பியை குறிக்கும். இது அண்டுனா எஸ்ஏ குறிக்கும். எஸ் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி அண்ட் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் கியூ யாரு? எஸ் இஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் கியூ. அப்ப ரைட்டுன்னு வர்றதுனால எஸ் மாத்தக்கூடாது, எஸ் அப்படியே வச்சுக்கிட்டு ஃபோர்த் அப்படின்னா எஸ்ல இருந்து 3 இடம் விட்டு கியூ உட்காரணும். எஸ்ல இருந்து 3 இடம் விட்டு கியூ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல உட்காரணும். அப்ப எஸ் இந்த இருக்காரு, 1 2 3 இடம் விட்டு இங்க கியூவை உட்கார வைக்கணும். புரியுது அவங்களுக்கு? ரொம்ப ஈஸி. நல்லா இந்த ரைட் லெஃப்ட கரெக்டா பார்த்து போட்டா கரெக்டா இருக்கும். அப்ப இதுவும் முடிச்சிட்டோம். Z is third to the right of V. Who is not an immediate neighbor of P? Who வந்தா இந்த VA தான் இந்த Q குறிக்கும். அதனால V is not an immediate neighbor of P. அப்ப V இங்கேயும் போட முடியாது, இங்கேயும் போட முடியாது, V இங்கே தான் போட முடியும். இது முடிச்சிட்டோம். Z is third to the right of V. அப்ப முதல்ல Z போட்டுட்டு ரெண்டு இது தள்ளி V போடணும். இப்படி இருக்கணும். அப்ப V இங்க இருக்காருன்னா Z இங்க இருப்பார். அப்பதான் Z உட்கார்ந்து ரெண்டு இடம் விட்டு V உட்கார முடியும். இப்ப Z உட்கார வச்சிட்டோம். பின்ன யாரை உட்கார வைக்கல? PQRST VZ W உட்கார வைக்கல, W இங்க உட்கார வைக்கல. இப்ப புரியுதா? அப்ப இதையும் நம்ம குறிச்சிட்டோம். இந்த ரைட் லெஃப்ட் பார்த்து உட்கார வச்சேன்னா கரெக்டா உட்காந்து. T is second to the right of R னா T ல இருந்து ஒரு இடம் விட்டு R உட்கார்ந்துருப்பார். R is third to the right of P னா R ல இருந்து ரெண்டு இடம் விட்டு P உட்கார்ந்துருப்பார். S is second to the left of P னா P ல இருந்து ஒரு இடம் விட்டு S உட்கார்ந்துருப்பார். லெஃப்ட்னா மாத்தி வாசிச்சுக்கணும். S is fourth to the right of Q னா S ல இருந்து 3 இடம் விட்டு Q உட்கார்ந்துருப்பார். Z is third to the right of V னா Z ல இருந்து ரெண்டு இடம் விட்டு மூணாவதா V உட்கார்ந்துருப்பார். V வந்து இங்க உட்காரக்கூடாது. யாருக்கு பக்கத்துல? Pக்கு பக்கத்துல உட்காரக்கூடாது. அதனால அவர் இங்க உட்கார வச்சிருக்கோம். இதுதான் இதனுடைய படம். இப்ப இதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, who is second to the right of T? அப்ப டீயோட ரைட் லெஃப்ட் நம்ம பார்க்கணும். இங்க கேட்டிருக்கிறது. அப்ப டி இங்க உட்கார்ந்துருக்காரு, இவருடைய ரைட் இதா இருக்கும், இவருடைய லெஃப்ட் இதா இருக்கும். இவருடைய ரைட்டுக்கு ரெண்டாவதா யார் உட்கார்ந்துருக்காரு? இது ஒன்னாவது, இது ரெண்டாவது. ரெண்டாவது யார் உட்கார்ந்துருக்கா? இசட் உட்கார்ந்துருக்காரு. இசட் உட்கார்ந்துருக்காரு. இப்படிதான் போடணும். வாட் இஸ் பீஸ் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்? அப்ப எஸ் எடுங்க. எஸ் எடுத்தா எஸ் ஓட இது ஆர் இங்க
L இங்க P இங்க உட்கார்ந்துருக்காரு S ஓட வலது கை பக்கம் உட்கார்ந்துருக்காரு 1 2 அப்ப நம்ம இத என்ன சொல்லலாம் P is second to right of S ன்னு சொல்லலாம் second to right of S ன்னு சொல்லலாம் இப்படி சொல்லலாம் இது ஒரு மெத்தட் ரைட் பக்கம் இருந்து சொன்னா ரெண்டாவதா உட்கார்ந்திருக்க லெஃப்ட் பக்கம் இருந்து சொன்னா 1 2 3 4 5 ஆறாவதா உட்கார்ந்திருக்க அப்ப என்ன சொல்லலாம் P is sixth to the ஏன்னா என்ன ஆப்ஷன் இங்க கொடுத்திருக்கான்னு தெரியாது அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லிக்கணும் sixth to the left of S இப்படியும் சொல்லலாம் லெஃப்ட்ல இருந்து பார்த்தா ஆறாவது இடத்துலயும் ரைட்ல இருந்து பார்த்தா ரெண்டாவது இடத்துலயும் உட்கார்ந்திருக்கார் who is immediate left to Z அப்ப Z இருக்கார் பாத்தீங்களா இவருக்கு ரைட் லெஃப்ட் போடுங்க இது ரைட் இது லெஃப்ட் இவருடைய இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்கான்னா S இருக்கா இவருடைய இமிடியேட் லெஃப்ட்ல S இருக்கார் who is second to the right of W அப்ப W இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ரைட் லெஃப்ட் போடுங்க ரைட் லெஃப்ட் வரும் அவருடைய ரைட்ல ரெண்டாவதா யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா R உட்கார்ந்துருக்காங்க ரெண்டாவதா யார் உட்கார்ந்துருக்கா R உட்கார்ந்துருக்காங்க அடுத்து ஒரு क्वेश्चन இருக்கு in which of the combination is the first sitting between the second and third person அதாவது ஃபர்ஸ்ட்னா யாருன்னா இந்த இந்த V வந்து T க்கு S க்கு நடுவுல உட்கார்ந்திருக்காரான்னு பார்க்கணும் V T க்கு S க்கு நடுவுல உட்காரல அதுக்கு அடுத்து T வந்து Z க்கு S க்கு நடுவுல உட்கார்ந்திருக்காரா உட்காரல Q வந்து R க்கும் V க்கு நடுவுல உட்கார்ந்திருக்காரா இல்ல அதுதான் கேக்குறாங்க first person sitting between the second and third person first person P வந்து second person third person WQ க்கு நடுவுல உட்கார்ந்திருக்காங்களா இல்ல V வந்து R க்கும் T க்கு நடுவுல உட்கார்ந்திருக்காங்களா உட்கார்ந்திருக்காங்க இது V இது வந்து V வந்து R க்கும் T க்கு நடுவுல உட்கார்ந்திருக்காங்க அப்ப இதனுடைய எந்த ஆப்ஷன் கரெக்ட்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் இந்த காம்பினேஷன்ல தான் V வந்து R க்கும் T க்கு நடுவுல உட்கார்ந்திருக்கார் இந்த மாதிரி क्वेश्चंसும் போட தெரியணும் ரைட் லெஃப்ட் கொடுத்தாலே ரொம்ப ஈஸி போடுறது கடகடன் போடலாம் அதுவும் இது ஃபேசிங் தி சென்டர் தான் ஒரே மாதிரி எடுத்து போட்டுறலாம் நீங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க Thank you for watching